Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். உன் கையை கொடு. தாங்க. இதுதானே உனக்கு ரொம்ப பிடிச்ச மூணாவது விஷயம். இதை ஏன் மறந்த? நான் இதை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேனே. நீங்க தான் மூணாவது விஷயம்னு தப்பா சொல்லி குழப்பி விட்டுட்டீங்க. தப்பா சொல்லிட்டேனா? எப்படி? பின்ன இது என்ன மூணாவது விஷயமா? இதுதான் முதல் விஷயம். ஓ ஓ துரைத்து காந்தமாக என்ன ஈத்து ஈர நெஞ்சை சாந்தம் செய்யும் மாய நீயடி. கொஞ்சி கொஞ்சி மிஞ்சும் அன்பை வீசும் காற்றை மோகம் செய்து உன்னில் என்னை விரயம் செய்யும் நீயும் நானடி. என் விரலும் கரங்கள் வருடி காதல் செய்யும் உன் விழி என நினைவு நாடி மேவிச் செல்லும். கடலின் ஓரம் உன் அருகினில் நானும் நம் விழிகளின் ஓரம் விட்டு பிரியாதென்றும். ஒரு பக்கம் இலக்கியாவோட பர்த்டேவை கொண்டாட மறுபடியும் கௌதம் தடபுடலா ஏற்பாடு பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் SSK வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காரு. என்னதான் நடக்க போகுது ஒண்ணுமே புரியலையே. ஹலோ சொல்லுங்க சார். கேக் ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வரலையே சார். இன்னொரு 10 மினிட்ஸ்ல வந்துரும் சார். சரி சரி, சீக்கிரம் அனுப்புங்க. சீக்கிரம். ஓகே சார். இல்லக்கா, கேக் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். வந்த உடனே உன் பர்த்டேவை கொண்டாட வேண்டியதுதான். பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு ஃபங்க்ஷனை கொண்டாடுற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். நல்ல விஷயத்தை எப்ப வேணாலும் கொண்டாடலாம். சரி, ஜானுவங்க? அதுவா, கேக் வெட்ட கார்த்தியை கூட்டிட்டு வரேன்னு ரூமுக்கு போனாங்க, இன்னும் வரல. வாடா. என்ன விஷயமா? ஒரு 5 நிமிஷம் நான் கேக் வெட்டினதுக்கு அப்புறமா நீ எனக்கு போ. வேலை இருக்குமா, சொன்னா புரிஞ்சுக்கங்க. டேய் வாடா. எனக்கு லேப்டாப்ல நிறைய ஒர்க் இருக்குமா, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் இப்படி பா. வம்படியே தள்ளிட்டு வரீங்க. 5 நிமிஷம் நான் கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் போ. கார்த்திக், அஞ்சலி விஷயத்துல என் மேல இன்னும் உனக்கு கோவம் தீரலையா? சாரி கார்த்திக், நான் எந்த உள்நோக்கத்தோடயும் அவளை இங்க கூட்டிட்டு வரல. அந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதான் இப்ப அஞ்சலி அவ வீட்டுக்கு போயிட்டால, அப்புறம் ஏன் இன்னும் கோவமாவே இருக்க? அண்ணே, அஞ்சலி ஒன்னும் அவளா வீட்டுக்கு போல. நானும் அம்மாவும் சண்டை போட்டு துரத்தி விட்டோம். கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீங்களும் இவரும் சேர்ந்து அவளை எங்க தலையில கட்டியிருப்பீங்க. இப்ப என்னமோ நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. அப்படி சொல்றா கார்த்திக். அஞ்சலி இங்க கொண்டு வரதுக்கு எல்லா பிளானையும் போட்டுட்டு அது தோத்து போனதும் இப்ப பர்த்டேங்கிற பேர்ல உன்னை கூப்பிட்டு கூல் பண்ண பாக்குறா. ஹலோ ஹலோ, உங்களை யார் இப்ப கருத்து கேட்க கூப்பிட்டது? எதுக்கு இப்ப தேவையில்லாம உள்ள வந்து அவனை உசுப்பேத்தி விடுறீங்க? டே கார்த்திக், நாங்க எப்பவும் உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டோம். அது உனக்கே ஒரு நாள் புரிய வரும். இப்போ உன் கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இலக்கியாவோட பர்த்டேவை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலாம். வா. ஏங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாமலே அவன் செய்வான். கார்த்திக் ரொம்ப நல்ல பையன். முன்னெல்லாம் நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா எல்லாரும் கூடி சந்தோஷப்படுவோம். ஆனா இப்ப யார் கண் பட்டுச்சோ தெரியல. ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் இருக்கிறது இல்ல. எல்லாரும் அரகுற சந்தோஷத்தோட மனசுல வருத்தத்தோட போலியா சிரிச்சு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கோம். என் பர்த்டேக்கு நீயும் உன் வைஃபும் சேர்ந்து வாழ்த்து சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ இப்படி தனிமரமா இருக்கேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கார்த்திக். ஏன் நீ வருத்தப்படுறீங்க? போய் அஞ்சலியை கூட்டிட்டு வாங்க, போங்க. ஐயோ கார்த்திக், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. போதும், நிறுத்துங்க. அஞ்சலி இங்க கொண்டு வரணுங்கிற பிளானை நீங்க விடவே மாட்டீங்களா? எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்க, எப்படி ஐஸ் வச்சு பேசினாலும் சரி, நான் மயங்க மாட்டேன். இனி என் வாழ்க்கையில அஞ்சலி கிடையாது. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? கார்த்திக், நில்றா. இலக்கியாவ தப்பா நினைக்காத. அவ அந்த அர்த்தத்துல சொல்லல. பா, ஆமாம்பா, அவ இந்த வீட்ல இருக்கிற சூழ்நிலைய பத்தி பேசுறா. அவளை நீ தப்பா நினைக்காத. இது பாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கேக் வெட்டின உடனே நீ போய் உன் வேலையை பாரு. போ.
மா விடுங்கம்மா. என் நேரமும் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க பர்த்டேல நான் கலந்துக்கணுமா? எனக்கு வெறுப்பா இருக்குமா. நான் பிறந்ததுக்கே எனக்கு மீனிங் தெரியல, இதுல அடுத்தவங்க பிறந்ததுக்கு வாழ்த்து வேற சொல்லணுமா? நீங்களே கேக் வெட்டி கொண்டாடுங்க, என்ன விட்டுருங்க. டேய் கார்த்திக், போதுமா இலக்கியா? ஒரு நல்ல பையனோட மனச நீ எந்த அளவுக்கு நோகடிச்சிருந்தா இப்படி வெறுத்து பேசுவான்? இருந்தது 5 பேரு, அதுல இப்ப ஒருத்தன் ஆப்சென்ட். சீக்கிரம் நீ கேக்க வெட்டு, இல்லனா இருக்கிற 4 பேர்ல யாராவது போயிட போறாங்க. இல்லக்கா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. கார்த்திக் குணம் நமக்கு தெரிஞ்சதானே, அவனை அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம், விடு. ஒரு நிமிஷம். ஹலோ சார், கேக் டெலிவரி கொண்டு வந்துட்டீங்களா? வந்தாச்சு சார். பக்கத்துல அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட நிக்கிறேன் சார். இல்ல இன்னும் 2 தெரு தள்ளி உள்ள வாங்க. ஓகே சார். நான் வெளியில வரேன். சரிங்க சார், வாங்க. ஜானு கேக் வந்துருச்சு, நீ எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணு. சரிப்பா. இதோ வந்துடுறேன். இலக்கியா வா, ஏன் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன், அதுல ஸ்வீட் போருமான்னு பாரு வா. இவங்க வேற என்ன இது? எஸ்எஸ்கே ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க எஸ்எஸ்கே. என்ன பைரவி, பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லா போதா? இத கேக்க தான் ஃபோன் பண்ணீங்களா? சிரிக்காதீங்க, ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கேன். இலக்கியாவுக்கு ஸ்பெஷலா gift தர போறேன். பர்த்டே கொண்டாட்டத்துல நடக்க வேண்டியது பிரமாதமா நடக்கும்னு பில்டப்பா சொன்னீங்க. ஆனா அப்படி ஒன்னையுமே காணுமே. ஆச்சு, இன்னும் 5 நிமிஷத்துல இலக்கியாவோட பிறந்த நாள் ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்க போகுது. அவ கேக் வெட்டி கொண்டாட போறா, நீங்க என்ன செய்ய போறீங்க? பைரவி, செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி அது தானா தான் வேலையை காட்டும். என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. பிளான் இப்பவாவது சொல்லுங்களேன். நோ, அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். இலக்கியாவுக்காக நான் ரெடி பண்ணி அனுப்பின அந்த gift இப்ப ஆன் தி வேல இருக்கு. இலக்கியா கேக்க வெட்டும் போது, கரெக்டா கேக்க வெட்டும் போது பூகம்பமா வெடிக்கும். அப்ப உனக்கே ஷாக்கா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, இலக்கியா சந்தோஷமா இருக்க கூடாது, அதான் என்னோட ஆசை. அதுக்கு நான் கேரண்டி. ஜானு, இலக்கியா, வாங்க வாங்க, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க, கேக் கட் பண்ணலாம். ஜானு, இலக்கியா, எங்க இருக்கீங்க? கௌதம் வந்துட்டான். கேக் கட் பண்ணலாம். கேக் சரி, வந்துச்சு. பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, நான் போறேன். ஓகே, நடக்க போறத ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. எஸ்எஸ்கே என்ன பண்ண போறாருன்னே தெரியலையே. கேக் வந்துருச்சா? சரி சரி, சீக்கிரமா ஓபன் பண்ணு, கேக் கட் பண்ணலாம். கேக் நல்லா இருக்கு கௌதம். பின்ன நானே டிசைன் சொல்லி வாங்கினேன்ல. பர்த்டே விஷஸ் டு மை டியர் லக்கியா. என்ன இது லக்கின்னு எழுதியிருக்கு? இலக்கியாவோட பேரை 2 பக்கமும் ஷார்ட் பண்ணா லக்கின்னு தானே வருது. தமிழ்ல போட சொன்னா இங்கிலீஷ்ல போட்டாங்க. ஓ இல்ல மாமா, அதோட இலக்கியாவை கல்யாணம் பண்ண நானும் லக்கி தானே. எப்படி? கரெக்ட் தான். சரி சரி, சீக்கிரமா கேக்க கட் பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. இலக்கியா கேக்க கட் பண்ண போறா, ஆனா எஸ்எஸ்கே சொன்ன gift இன்னும் வரலையே. அது என்னவா இருக்கும்? சரி, இந்தா கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Ilakya.
இங்க இலக்கியான்றது நான் தான். என்ன விஷயம்? நீதானா? சரி கிளம்பு, ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கா? 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 என்ன சொல்றீங்க? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? போலீஸ் எதுக்காக வருவாங்க? ஏதாவது தப்பு பண்ணாதான் வருவாங்க. கொலை முயற்சி வழக்குல இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னது கொலை முயற்சி? அதானே, என்னம்மா சொல்றீங்க? ஏன் மருமக கொலை முயற்சியா? என்ன உளறீங்க? ரோட்ல போயிட்டு இருந்த அஞ்சலின்ற பொண்ணு மேல இவங்க கார் ஏத்தி கொல்ல பார்த்திருக்காங்க. அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண போறோம். ஓ, எஸ்எஸ்கே சொன்ன gift இதுதானா? செம்ம ட்விஸ்டா இருக்கே. சூப்பரு. என்ன கௌதம்? என்னங்க பேசுறீங்க? யார் அஞ்சலியை கொல்ல பார்த்தது? இது பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஹலோ, இலக்கியா அஞ்சலி மேல கார் ஏத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணது உண்மை. அதுக்கு எங்க கிட்ட சாட்சி இருக்கு. என்ன சாட்சி இருக்கு? அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. நடமா பாருங்க. ஸ்டேஷனுக்கு. என்ன இது? இந்த பாருங்க மேடம், நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. இலக்கியாக்கு இன்னைக்கு பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இலக்கியா எந்த தப்பும் பண்ணல. நீங்க ஏதோ தப்பான தகவலோட வந்திருக்கீங்க. ஆமா மேடம், நான் அஞ்சலியை கொல்ல பார்க்கல, தெரியாம இடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அஞ்சலி கூட தப்பு அவ மேலதான்னு அன்னைக்கே போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டா. அப்புறம் எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க? என்னாச்சு? எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? ஆ, உன் அண்ணி பண்ண காரியத்துக்கு ராணுவமே வரணும். போலீஸ் மட்டும்தான் வந்திருக்குன்னு சந்தோஷப்படு கார்த்தி. இவ அன்னைக்கு புது காரை வாங்கி பந்தாவா ஓட்டிட்டு போய் அஞ்சலி மேல ஏத்துனால, அதான் அதுக்கு இவளை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. என்னமோ அஞ்சலி கேஸ் கொடுக்காம உங்களை காப்பாத்திட்டான்னு பாராட்டி தள்ளினீங்க. அப்புறம் ஏன் இப்ப போலீஸ் வந்திருக்கு? அதான்ப்பா எங்களுக்கும் தெரியல. பாவம் இலக்கியா பர்த்டே கேக்க கட் பண்ணலான்னு இருந்தா, அதுக்குள்ள போலீஸ் வந்து இப்படி ஒரு பூகம்பம் வெடிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அஞ்சலிய நம்பாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? அவளுக்கு இந்த வீட்ல இடம் கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் உங்க மேல கேஸ் கொடுத்துட்டா, பாத்தீங்கல்ல? அவ யாருன்னு இப்போவாது புரிஞ்சுக்கங்க. டேய், அஞ்சலி இதை செஞ்சிருக்க மாட்டா. இதுல வேற ஏதோ சதி இருக்கு. ஒரு சதியும் இல்ல. இதுக்கு முன்னாடி இவ போலீஸ் கேஸே இழுத்துட்டு வந்தது இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப நடக்குது. ச்சே, நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை நாசமாக்குறதுக்காகவே இவ மருமகளா வந்திருக்கா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நீங்க? மேடம், நீங்க சொல்லுங்க, இலக்கியா மேல கேஸ் கொடுத்தது யாரு? எதை வச்சு இலக்கியா அஞ்சலியை கொல்ல பார்த்தான்னு சொல்றீங்க? உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. இலக்கியா அஞ்சலிய கொல்ல பார்த்தது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. நாங்க இலக்கியாவை அரெஸ்ட் பண்றோம். மீதியே நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. மா, தள்ளுங்கம்மா. வாமா. மேடம், மேடம், கொஞ்சம் பொறுங்க. ஆக்சிடென்ட்ல சம்பந்தப்பட்ட அஞ்சலியே எங்க மேல தப்பு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கும் போது அப்புறம் எதை வச்சு இலக்கியாவை அரெஸ்ட் பண்றீங்க? சொல்லுங்க. மிஸ்டர், நீங்க எங்க டியூட்டியை செய்ய விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அமைதியா இருங்க. மேடம் மேடம் இருங்க மேடம். என் மருமக அப்படிப்பட்டவ இல்ல. நீங்க கரெக்டா விசாரணை பண்ணாம வந்திருக்கீங்க. அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. சொன்னா கேளுங்க. ஓஹோ, எங்களுக்கே நீங்க புத்தி சொல்றீங்களா? தள்ளுமா. மேடம், ஏய், ஒரு பொண்ணை கொல்ல பார்த்துட்டு கூலா பர்த்டே செலிப்ரேஷன் பண்றியா? வா, உன்னை லாக்அப்ல தள்ளி லத்தியால செலிப்ரேஷன் பண்றேன். வா வா. மேடம், மேடம், கைய விடுங்க. மேடம், இது பொய் கேஸ் மேடம். இலக்கியா குற்றவாளி இல்ல. வேணும்னா நாங்க அப்புறம் வக்கீலோட ஸ்டேஷனுக்கு வரோம். இப்போ நீங்க கிளம்புங்க. மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க, இல்லன்னா மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேடம், ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க. இங்க பாரு கௌதம், நீ எதுக்காக இலக்கியாக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்க? தப்பு செஞ்சா போலீஸ் ஆக்ஷன் எடுக்க தானே செய்வாங்க. அவளை விடு, கூட்டிட்டு போட்டும். வைரவி, சும்மா இருக்க மாட்டேன். என் மருமகளை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனா நல்லாவா இருக்கும்? அண்ணி, அந்த கவலை அவளுக்கு இருக்கணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இதான் சாக்குன்னு இலக்கியாவை காலி பண்ண பாக்குறீங்களா? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். மேடம், பர்த்டே ஃபங்க்ஷனை கெடுக்காதீங்க. பாருங்க, கேக்க கூட இன்னும் கட் பண்ணல. ஃபங்க்ஷன் பாதியில நின்னா என் வைஃப் ரொம்ப அப்செட் ஆயிடுவா.
சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், சரியா? ப்ளீஸ் இப்ப போங்க. என்ன மிஸ்டர், ஒரு பொண்ணு கொல்ல பார்த்தவ பர்த்டே கொண்டாடுவா, நாங்க கேக்க தின்னுட்டு வாழ்த்து சொல்லிட்டு போணுமா? அக்யூஸ்ட் ஆதாரத்தோட வசமா சிக்கிருக்கா. இவளை கொண்டு போய் லாக்அப்ல போடாம விட மாட்டேன். வாமா. மேடம், சொன்னா கேளுங்க மேடம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அவசரப்படுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஏசிபியா இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க யார்கிட்ட வேணா பேசுங்க, ஆனா இப்ப உங்க வைஃப நான் அரெஸ்ட் பண்ணியே தீருவேன். முடியாதுங்க, முடியாது. மரியாதையா வழிய விடுங்க, இல்லனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். முடியாதுன்னு சொல்றேன்ல. வழிய விடுங்க சார். முடியாது மேடம். கௌதம் கௌதம் விடுங்க கௌதம், பாத்துக்கலாம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். வழிய விடுங்க சார். முடியாதுன்னு சொல்றல, முடியவே முடியாது. வழிய விடுங்க. விட மாட்டேன். பாத்துட்டே இருக்கீங்க, இழுத்துட்டு போங்க. முடியாது. என்ன முடியாது சொல்றல. சொல்லிட்டே இருக்க. சொல்றல. இலக்கியா குற்றவாளி இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? செய்யாத தப்புக்கு என் வைஃப் அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். சார் தள்ளுங்க சார். கௌதம் என்ன பண்றீங்க கௌதம்? முதல்ல கதவை திறங்க. நீ பேசாம இரு. உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கௌதம், ஐயோ கௌதம், கௌதம்பா கதவை திறங்க. இப்ப வெளியில வர போறீங்களா இல்லையா? இலக்கியா குற்றவாளி எல்லாம் கிடையாது, நீங்க திரும்பி போங்க. அக்யூஸ்ட பாதுகாக்கிறது சட்டவிரோதம் கௌதம். மரியாதையா வெளில வாங்க. கௌதம், போலீஸ் கிட்ட நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம் கௌதம். முதல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம், மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். என்ன இலக்கியா பேசிட்டு இருக்க? உன் பர்த்டேவை கொண்டாட ஆசைப்படுறது இது 2வது தடவை. 2 தடவையும் தடங்களானா உன் மனசு என்ன பாடுபடும்? அதெல்லாம் என்னால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ உள்நோக்கத்தோட தான் உன்னை அரெஸ்ட் பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. நான் உடனே ஏசிபி மகேஷ்க்கு போன் பண்றேன். ஹலோ மிஸ்டர், இலக்கியாவை என் கூட அனுப்ப போறீங்களா இல்லையா? ஹலோ கதவை திறங்க. மேடம் என் மருமக மேல எந்த தப்பும் இல்லன்னு என் புள்ள சொல்றான்ல, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. சும்மா இருங்கம்மா. கௌதம், ஹலோ கௌதம். ச்சே, மானமே போகுது. என்னைக்காவது நம்ம வீட்டுக்குள்ள போலீஸ் வந்திருக்கா? ஆனா இன்னைக்கு ஏதோ பிக் பாக்கெட் அடிச்சவனை பிடிக்க வந்த மாதிரி உள்ள வந்து கதவு தட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்நேரம் பார்த்து லைன் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் உங்க அருமை மருமகளாலதான். அவ கௌதம நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. அஞ்சலி இவ ஏதோ பிளான் பண்ணி தான் கொல்ல பாத்திருக்கா. அதான் போலீஸ் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. பைரவி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இலக்கியா என்ன கொலை பண்ற அளவுக்கு இறக்கம் இல்லாதவளா? என்ன பேசிட்டு இருக்க? அண்ணி, இன்னுமா நீங்க அவளை நம்பிட்டு இருக்கீங்க? அவளால நம்ம கௌதமும் தப்புக்கு தொண போறத நீங்க பாக்குறீங்கல்ல. போலீஸ் அவனையும் குற்றவாளி மாதிரி பாக்குதா அண்ணி? இதெல்லாம் உங்களுக்கு கவலையா இல்லையா? இங்க பாருங்கம்மா, உங்க பையன் தேவையில்லாத வேலை பாக்குறாரு. அப்புறம் அவரையும் நாங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி ஐயோ இருக்கோம். கடவுளே, வேணாம் மேடம். இவங்க 2 பேரும் ஏன் என் நிம்மதியை கெடுக்குறாங்க? போலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு கதவை சாத்திட்டு பிரச்சனை பண்றாங்க? இப்படி பண்ணா போலீஸ் திரும்பி போயிடுவாங்களா? அந்த சென்ஸ் கூட அவருக்கு இல்லையா? ஐயோ டேய், டேய் அண்ணே, முதல்ல வெளிய வாங்க. 2 பேரும் முதல்ல வெளிய வாங்க. சும்மா இது வீடா இல்ல வேற ஏதாவது? சும்மா இரு. டேய் வா, சொல்லுங்கம்மா. கௌதம், இது பாருப்பா, இது பாரு. எந்த பிரச்சனையும் வேணாம், நீ வெளியில வந்துருப்பா. வாப்பா. கௌதம், நீங்க வம்ப விலைக்கு வாங்குறீங்க. கதவு தரங்க. கௌதம், கதவு தரங்க. கௌதம், என்ன இது? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இலக்கியாக்காக நீ ஏன் கெட்ட பேர் வாங்குற? முதல்ல கதவை தர. ஆமாப்பா, எதுக்கு பிரச்சனை? நீ வெளியில வந்துரு. கௌதம், ஜானு, நீ பயப்படாத ஜானு. போலீஸால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கேஸுக்கு பின்னாடி இருந்து யாரோ சதி பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அதை கண்டுபிடிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஊரே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து வேடிக்கை பார்க்க போகுது. மானத்தை வாங்காதீங்க. முதல்ல கதவு தரங்க. ஏய் இலக்கியா, ஏண்டி எங்க குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வைக்கிற? முதல்ல கதவை திறந்து ஸ்டேஷனுக்கு போடி. என் பிள்ளைய நிம்மதியா இருக்க விடுடி. கௌதம் போதும் கௌதம், பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. நம்ம கதவை திறந்துடலாம் கௌதம், ப்ளீஸ். என்ன நெட்வொர்க் இது கிடைக்கவே மாட்டேங்குது. கௌதம், கௌதம், நீங்க பண்றது பெரிய தப்பு. மாட்டினா பிரச்சனை ஆயிடும். ஓபன் பண்ணுங்க. கௌதம், சொல்றேன்ல. கௌதம்,
ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க கௌதம் கௌதம் ஓபன் பண்ணுங்க அண்ணி நான் லாயர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஆ. கௌதம் 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 என்ன எஸ்எஸ்கே திடீர்னு போலீஸ் வீட்டுக்குள்ள வந்து அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நீங்க அனுப்புன கிஃப்டா? ஆமா பைரவி, எப்படி எப்படி என் பிளான்? செம்மையா இருக்கு. சரி பைரவி, நீ போன வை. ஓகே. கௌதம் மரியாதையா கதவை திறங்க, இல்லாட்டி உடைச்சிட்டு வந்துருவேன். கதவை வெளிய திறங்க வாங்க. சொல்றேன்ல. கௌதம் பைரவி, என்னம்மா ஆச்சு? கதவை திறங்க. லாயர் வரேன்னு சொல்லிருக்காரு. கௌதம், கதவை திறங்க. உங்களுக்கு ஃபைனலா வார்னிங் தரேன். மரியாதையா வெளியில வாங்க, இல்ல இல்லனா என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா ஜானகிய அரெஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.